பேர் என்ன? மரிய ஜானுவா? அண்ணன் சொன்னாங்க இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க, குடும்ப லெவலில் யார் சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அண்ணன் உன்னை பார்க்கணும், உனக்கு இனிமேல் அண்ணன் இருக்கேன்னு உனக்கு ஒரு ஆறுதல் சொல்லணும், ஒரு தைரியம் கொடுக்கணுங்கிறது தான் அண்ணன் உன்னை வர சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பார்வையற்ற குடும்பத்துடைய அக்கா தங்கச்சி பசங்க. ஓ சரி. அவங்க தங்கச்சியும் இல்லை, அவங்க தங்கச்சி வீட்டுக்காரங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா கிடையாது. இந்த பொண்ணோட பெரியம்மா பார்வையில்லாதவங்க, அவங்க அப்பா அம்மா, அவங்களும் அவங்களுடைய அக்காவும் தான் இவங்களை வளர்க்குறாங்க. 3 பிள்ளைங்களுமே அவங்க வளர்க்குறாங்க. ஐயோ. இவங்களுடைய படிப்பு செலவு, இந்த பசங்களுடைய தேவைகள், இந்த பசங்களுடைய எல்லாத்தையுமே அவங்க தான் சந்திக்கிறாங்க. யாருக்கும் நிரந்தரமான வருமானம் இல்லாத சூழ்நிலையில இவங்க அப்பா அம்மா இல்லாம இவங்க 3 பிள்ளைங்களையும் வளர்க்குறாங்க. கவலைப்படக்கூடாது சரியா? அப்பா இல்ல அம்மா இல்லைன்னு கவலையா இருக்கா? படிக்கிற 5ஆம் வகுப்பு. நல்லா படிக்கணும். இன்னைக்கு யாரோட சப்போர்ட் இல்லாம வாழ்க்கையில முன்னுக்கு வந்தவங்க தான் இந்த உலகத்துல அதிகம். எதுக்கு அண்ணன்ட்ட உன்னை தேடி உன்னை கூட்டு வந்திருக்காங்கன்னா, அவங்களோட கஷ்டத்துல அவங்களால வளர்க்க முடியல, இந்த பிள்ளை நல்லா வளரணும், நல்லா படிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அண்ணன்ட்ட கூட்டு வந்திருக்காங்க. நான் இனிமே உனக்கு ஒரு அண்ணன் நான் இருக்கேன். நீ நல்லா படிக்கணும், பெரிய லெவலுக்கு வரணும், உன்னோட வாழ்க்கையில சிறந்த இடத்துக்கு நீ போகணும் சரியா? குடும்பத்துல கஷ்டத்தை நினைச்சுலாம் கவலைப்படாத. ஏதாவது உனக்கு கஷ்டம் இருக்கா? சரி, அண்ணன் இன்னைக்கு உனக்கு அண்ணன்கிட்டயே இவங்கள்ட்டயே பணம் கொடுக்குறேன். நீ இவங்களோடய கையோட நீயே போய் சரியா, உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே, நீ படிக்கிறதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லாமே நீ வாங்கி. இன்னைக்கு வாழ்க்கையில தூக்கி விடுறதுக்கு ஆள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அதை நம்ம முன்னுக்கு வந்தாதான் நம்ம கஷ்டப்பட்டு வளர்க்குற நம்ம பெரியமாக்கு பெரிய சந்தோஷம். படிச்சு என்ன ஆகுற? போலீஸ் ஆகுறியா? வாழ்த்துக்கள். அது உன்னோட எய்ம் ஃபுல்லா அதுல தான் இருக்கணும். பெரிய லெவலுக்கு வா, அண்ணன் உனக்கு எல்லா விதத்திலும் உதவி பண்ணுவேன். உன் கூட தான் அம்மாவும் இருக்காங்க, அப்பாவும் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. நாங்க எல்லாரும் உனக்கு உறுதுணையா இருப்போம். உனக்கு இனிமே ஒரு அண்ணன் இருக்கேன். ஏதாவது வேணும் ஆசை இருக்குல்ல உன் மனசுல, உன் ஆசைகள் எது இருந்தாலுமே நீ இனிமே என்கிட்ட சொல்லலாம். எதுனாலுமே அண்ணன் எனக்கு இது தேவை, இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் வாங்கி கொடுப்பேன். இப்ப தேவையான எல்லாமே நீயே போய் அண்ணனை கூட்டு போய் உனக்கு வாங்கிக்க. எல்லா பணமும் நான் இப்ப அவங்கள்ட்ட கொடுத்தாரேன். உனக்கு எல்லாமே வந்துடும். அடுத்து உனக்கு ஸ்கூல் தொடங்குறப்ப எல்லாமே உனக்கு தேவையானது எல்லாமே உனக்கிட்ட எல்லாமே இருக்கும். இனிமே வருஷம் உனக்கு எல்லாமே நான் வாங்கி தருவேன். எது வேணா யார்கிட்ட கேட்பேனுமே? யாருண்ணா? அண்ணா. இனிமே அண்ணன் இருக்கேன். இனிமே யார் கேட்டாலும் உனக்கு யாரும் இல்லை, எனக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க, அவங்க செய்வாங்க. எது கேட்டாலும் வாங்கி தருவாங்க. என்ன சொல்லுவ? இப்ப நீ கேட்டது எல்லாமே உனக்கு கிடைச்சிடும். ஓகேவா? அக்கா, இந்த பாப்பாவோட கஷ்டத்தை சொல்லிச்சு. கஷ்டத்துல இந்த பாப்பா விடாம பாத்துக்கிறீங்க, பாத்துக்கோங்க. இவளுக்கு என்ன தேவைகளோட இப்ப தேவைகள்லாம் சொல்றா. நீங்க என்னென்ன அவ கேட்கிறாளோ, இன்னும் அவளுக்கு ஒரு அண்ணன் இருக்கேன், நான் எல்லாமே அவளுக்கு என்ன தேவையோ நான் செஞ்சிருவேன். நீங்க இருந்தாங்க இதுல பணம் இருக்கு சரியாக்கா? உனக்கு என்னென்ன வேணுமோ நீ கேட்டது எல்லாத்தையுமே கையோட போய் வாங்கிக்கோ. மாசத்துக்கு ஒரு தடவை நீ நான் உன்னை பாக்குறேன் சரியா? உங்களுக்கு உங்க அண்ணனுக்கு நான் செய்வேன் எல்லாமே. அவளுக்கு என்ன தேவை நீங்க என்னை கூட்டிட்டு மட்டும் வந்துருங்க சரியா? ஓகேவா? சந்தோஷமா? ஓகே, நல்லா படிக்கணும். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிச்சு பெரிய அளவா. இதுல தீனி இருக்கு சரியா? ஆல் தி பெஸ்ட்.